எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃபிட்னஸ் ஹோம் ஒர்க் அவுட் வீடியோவில் ஃபோர் ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் நம்ம தம்பிள்ஸில் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஒர்க் அவுட், அதாவது நம்ம கையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ஷேப்லாம் தெரியும் ஃபோர் ஆர்ம்ஸில். இது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட் நம்ம பண்ண பிறகு நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி மாறுதுன்னு. ஏன்னா நம்ம பிஃபோர் பார்த்திங்கன்னா நம்ம ஷேப் நல்லா தெரியும். ஆஃப்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கை நல்லா ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா டைட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் நல்லா பல்க் ஆயிரும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனில் வந்து நல்லா டைட் ஆயிரும். அதே மாதிரி நல்லா ஒரு டைட் ஃபீல் ஆகும், நல்லா டைட் ஃபீல் ஆகும். அதே மாதிரி பல்க் ஆகிருக்கும் ஃபோர் ஆர்ம்ஸு. ஓகேங்களா? நம்ம தம்பிள்ஸ் வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். தம்பிள்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மெயினான பேசிக்காக பண்ணுறது தம்பிள் கேர்ள். இது நம்மளுக்கு ஜிம்மில் போனீங்கன்னா உங்களுக்கு பார் இருக்கும். பாரில் நம்ம பார் எடுத்து பண்ணலாம். பாரில் பிளேட் போட்டு பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தம்பிள்ஸில் வச்சு பண்ணலாம். அப்போ அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஸ்லோவாக ரோல் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சிங் கிடைக்கும், நல்லா ஃபீல் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சு பண்ணுறது, நார்மலாக நம்ம பண்ணுறது. இனி அடுத்தது பார்த்திங்கன்னா இதே நம்ம கீழே டவுன் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணுவோம் தம்பிள்ஸில். நம்ம வந்து நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம மசில்ஸ் பார்த்திங்கன்னா க்ரோத் வேறு மாதிரி இருக்கும். இதே நம்ம பொசிஷன் மாற்றி கூட பண்ணலாம். இது ஒரு ஒர்க் அவுட். ஆனால் எந்த ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக ஸ்லோவாக பண்ணுறது நல்லது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மசில் ஃபீல் கிடைக்கும். நல்லா உங்களுக்கு அந்த ஒரு டைட் ஃபீல்னஸும் மசிலோட ஸ்ட்ரெச்சிங்கும் மசில் வந்து க்ரோத்தும் நமக்கு நல்லா பார்க்க முடியும். ஸ்பீடாக பண்ணது வேஸ்ட்டு. ஸ்பீடாக உங்களுக்கு ரெப்ஸ் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து அந்த மசில் க்ரோத் பார்த்திங்கன்னா கம்மியாக வரும். உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு ரெப்ஸு சீக்கிரம் போகிற மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா வராது. ஸோ வந்து ஸ்லோவாக பண்ணுறது ரொம்ப அவசியம். அதேமாதிரி ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் கேர்ள் பண்ணலாம். ரிவர்ஸ் கேர்ள் பண்ணும்போது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் கிட்ட நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும் சைடில். அதுக்கு வேண்டி இந்த ரிவர்ஸ் கேர்ள் பண்ணுறது நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம தம்பிள் கேர்ள் பண்ணுவோம். தம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ரிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா மடக்கிக்கணும். ரிஸ்ட்டை மடக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இங்கே ஷேப் நல்ல ஒரு சி ஷேப் வரும். நல்லா அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் நல்லா ஒரு ஃபார்மேஷன் வரும். அதுக்காக தான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது. ஓகேங்களா? இது நம்ம கொஞ்சம் வெயிட் ஹெவியாக கொடுக்காம ஒரு மீடியம் வெயிட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஹெவி வெயிட் கொடுக்கும்போது நமக்கு ரெப்ஸு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து மீடியமான வெயிட்டில் பண்ணுறது ரொம்ப அவசியம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம பைசப்ஸ் நம்ம பார்க்கும்போது ஃபோர் ஆர்ம்ஸு வீக்காக இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம்ஸ் ரொம்ப வீக்காக தெரியும். ஸோ வந்து எப்பவுமே நம்ம ஒர்க் அவுட் முடித்த பிறகு ஃபோர் ஆர்ம்ஸ் ஒன்று வார்ம் அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வந்து நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா ஹெவியாக தெரியும் போது ஆர்ம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். நம்ம டிஷர்ட்டு நம்ம ட்ரெஸ்லாம் போடும்போது ஃபோர் ஆர்ம்ஸ் நல்ல ஒரு டைட் ஃபீல் இருந்தால் சூப்பராக இருக்கும். இது பண்ண பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெவி ஃபீல் கிடைக்கும், நல்லா டைட் ஆகிடும். அதே மாதிரி பல்காக நல்லா ஃபீல் கிடைக்கும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் கண்டிப்பாக எப்பவுமே ஒர்க் அவுட் முடித்து பண்ணுறது நல்லது. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.